இப்போ ஒரு 10 நாளாவே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில காய்கறி வாங்குறதே சுத்தமாவே இல்ல. நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்தே ரெகுலரா தினம் ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு. இந்த சேனக்கிழங்கு வந்து உள்ள எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல கொஞ்சம் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். கிழங்கு கொஞ்சம் நல்லாவே வச்சிருந்தது. சரி அதான் அத எடுத்துடலான்னு சொல்லிட்டு, இந்த ஒரு கிழங்க மட்டும் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டுருக்கேன். பாருங்க, ஒரு குழம்புக்கு அளவான ஒரு காய் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய கிழங்கு. அவ்வளோ பெருசு இருந்தாலுமே நம்ம வந்து அறுத்து அதை பாதியா வந்து மிச்சம் வச்சு திரும்ப வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மண்ணை போட்டு அணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னொரு 1 மாதம் போய் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு 10-15 கிழங்கு இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி நம்ம வேணுங்கிறப்ப இதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் இருக்குன்னா கண்டிப்பாக வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இதுக்காக நம்ம எந்த ஒரு வேலையோ பராமரிப்பு எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த கிழங்கோட அந்த இதை மட்டும் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே போதும், அது பாட்டுக்கு தழைஞ்சு வந்துடும். தண்ணியுமே வாரம் ஒருக்கா அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். இந்த கிழங்க கட் பண்ணேன், அங்கே பாருங்கள் கலர் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு கலராக இருக்குதுன்னு. இதெல்லாம் நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் நம்மளாம் எடுக்கிற பட்சத்தில் தான் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நம்ம கடையில் வாங்குகிற கிழங்குல இந்த மாதிரி கலராக பார்க்குறது இதெல்லாம் கிடைக்காது. இதில் பாருங்கள், இந்த சைடில் வந்து மொட்டு மொட்டாக நீட்டிகிட்டு இருக்குல்ல, இதை வந்து நம்ம மறுபடியும் கட் பண்ணி மண்ணில் வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அதுலேருந்து செடி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதிலேருந்து ஒரு 3 இதை எடுத்திருக்கேன். இதிலேருந்து அப்படியே சூப்பராக தழைஞ்சி வந்துடும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு கிழங்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதிலேருந்து 1, 2, 3 கிழங்கு அப்படியே திரும்ப நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ரொட்டீனாக கிடச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு எடுக்கலாம். அங்கிட்டு இன்னும் ஒரு 5-6 செடிக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது வந்து ஒயிட் கலர். பாருங்கள், இப்போ தான் அப்படியே வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளேலாம் அப்படியே நிறைய இப்போ தான் பூ மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இது பழம் வந்து ஒரு சின்ன பழமாக தான் வரும். ஆனாலும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவு செம்ம ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அந்த சைஸுக்கு தான் வரும்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நம்மளோட சாத்துக்குடி வந்து ஒரு பழம் வந்து பழுத்துருச்சு. இப்போ வந்து குளிருக்கு நல்லா அப்படியே தழைஞ்சிட்ருக்கு. ஏன்னு தெரில, இந்த மரத்தில் வந்து 2 பழம், 3 பழம், 4 பழம், அதிகபட்சம் 4 பழம்தான். அதுக்கு மீறி இன்னும் நிறைய வந்து காய்க்கல. இது வந்து ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுமோ என்னவோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 பழம், இதில் வந்து 1 இப்போ தான் அப்படியே லேசாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு.